ஆண்டவர் நமக்கு பொசசிவா இருந்து நமக்கு எல்லா காரியங்களும் சொல்லி கொடுக்குற தேவனா இருக்கிறார். சோ நீங்க மறக்காதீங்க. 12வது வசனம், உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஆமென், அல்லேலூயா. உன் வார்த்தைகளின்படியே. அவர் என்ன கேட்டாரு ஸ்டார்டிங்ல? நீ விரும்புகிறதை ஆனால் ஞானத்தை கேட்டாரு. அதனால உன் வார்த்தையின்படி செஞ்ச. ஏன்னாக்கா அவர் கரெக்டா கேட்கிறாரு, போக்கும் வருத்தமா இருக்கிற இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உண்மைதானே? இது வரைக்கும் வேற எதனா சாலமோனை பாத்துக்கிறீங்களா இந்த உலகத்துல? இன்னைக்கு வரைக்கும் யாருன்னா பார்த்துருந்தா சொல்லுங்க. யாருன்னா சாலமோனை பார்த்துக்கிறீங்க? சாலமோன் மாதிரியே இருக்கிறாரு, சாலமோன் மாதிரியே பேசுறாரு, சாலமோன் மாதிரியே பெரிய ஆளாகிறாரு. ஒருத்தனும் கிடையாது. சாலமோன் இஸ் தி ஒன். அவர் தான். ஏன்னா ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடியே இருந்ததுல உனக்கு பின்னாடியே இருந்ததுல. அப்பா இதெல்லாம் என்னன்னாக்கா 13வது வசனத்துல, இதுவும் அன்றி நீ கேளாத. ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காதது என்ன இருக்குது? எல்லாத்தையும் கேட்டுட்டோம். அவர் பாருங்க, கேளாதது அவர் கொடுக்குறாரு. நம்ம கேட்காதது என்ன? கேட்காதது என்ன இருக்குதா? அந்த வீடு கொடு, நகை கொடு, பணம் கொடு, அது கொடு, இது கொடு, எல்லாத்தையும் கேட்டாச்சு. என்ன ஒண்ணுன்னா கேட்காம இருக்கிறோமா? எதனா கேட்காம இருக்கிற காரியம் எதனா ஒண்ணு இருக்குதா? எனிதிங் என்ன சொல்ல முடியுமா? கேட்காத காரியம். அப்போ சாவு அது எல்லாருக்கும் வரும். எல்லாம் சாவுதான் போறோம். கேட்காத காரியம் என்ன இருக்குது? நினைச்சு பார்க்கவே முடியல. கேளாத காரியம். ஆனா ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்ற, நீ கேளாத காரியத்தை உனக்கு தர. என்னது அது? பாருங்களேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதே கிடையாது. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, அதான் நான் சொல்றேனே, ஆண்டவர் கொடுக்கிறாருனாக்கா எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருனாக்கா எல்லாமே அதுல இருக்கும். ஆமென். உடனே நினைச்சுப்பீங்களா, ஆமா இல்ல நம்மளுக்கு எல்லாத்தையும் குத்து வச்சுக்கிறாருல, நம்ம நல்லா வச்சுக்கிறாரு பாரு, எப்படி வச்சுக்கிறாரு பாரு, ஐயோ அப்பா சூப்பரா இருக்குது. கமான், அது உன்னுடைய திட்டம், உன் சித்தம். என்ன ஆண்டவரை உயர்த்தணும்னாக்கா உன்னை உயர்த்தி வச்சு காட்டுவார். பெரிதான சூழ்நிலை. சோ பக்கத்துல சொல்லுங்க, இன்னும் டைம் வரல உனக்குன்னு. இன்னும் டைம் வரல. என்ன இன்னும் டைம் வரல? அந்த டைம் வரும்போது அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு சொல்லுங்க. அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு. கேட்டுக்கிட்டே இரு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் உனக்கு தருவாரு.